வணக்கம், நான் ஜெய் சித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். இந்த சம்மர் சீசனில் நிறைய மாங்காய் மாம்பழம்லாம் கிடைக்குங்க. கிடைக்கிற மாங்காயை வச்சு நம்ம மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் எடுத்துகிட்டு போகலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன். அரை கப்பு வேர்க்கடையில சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை கடாயில் எண்ணெய் காஞ்ச உடனே சேர்த்து லைட்டாக வறுத்துக்கிறேன். மற்ற முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். லைட்டாக செவந்த உடனே அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் கடுகுளுந்த போட்டு பொரிச்சுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே போடலாம். அது மாங்காய் சாதம் சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். கடுகு பொரிஞ்ச உடனே 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கலாம். அரை பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மாங்காய் எடுத்து தோல் எடுத்துட்டு சீவி வச்சிருக்கிறேன். அதை கடாயில் சேர்த்துக்கலாம். கூடவே 4 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் மாங்காயோட புளிப்பு தன்மைக்கு பேலன்ஸாக இருக்கும். நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் மாங்காய் சாதம். இப்போ மாங்காயும் தேங்காயும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதில் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மாங்காயும் முருங்கைக்காயும் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணா பார்த்துக்கோங்க. மாங்காயை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பொண்ணுங்களுக்கு வளகாப்பு செய்கிறப்ப 5 வகை சாதம் செய்வாங்க. அது கண்டிப்பாக அதில் மாங்காய் சாதம் இருக்குங்க. ஸ்பெஷலாக செஞ்சு கொண்டு போய் கொடுப்பாங்க. இப்போ மாங்காயை நல்லா வணக்கியாச்சுங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ சாதத்தை நல்லா கிளறி விட்டுக்கலாம். மாங்காயும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. சாதம் நல்லா சூடாகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கிட்டு கிளறி விட்டுக்கலாம். இதே ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்து விடலாங்க. உப்பு பத்தலைன்னாலும் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை கொஞ்சமும் சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்தை நல்லா கிளறி விட்டு வேர்க்கடலை பருப்பை சாதத்தோட மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். சாதம் உடையாமல் கிளறணுங்க. நடுவில் கரண்டி விட்டுறக்கூடாதுங்க. சுற்றிலையும் விட்டு சைடில் விட்டு எடுத்துக்கணுங்க. இல்லைன்னா சாதம் உடஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காதுங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், சூடான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.